ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52ஆம் அதிகாரம், 52ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை ஒருவர் வாசிப்போம். இதன் நிமித்தம் என் ஜனங்கள் என் நாமத்தை அறிவார்கள், இதை சொல்லுகிறவர் நானே என்று அக்காலத்திலே அறிவார்கள். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த கடைசி 2 லைன் நல்லா கவனிங்க. இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இதோ இங்கே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், இங்கே இருக்கிறேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்த வசனம் இருக்கிறவராக இருக்கிறேன். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் பேசுறாரு, இதோ இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகளை பார்த்தா ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நான் இவ்வளோ நாள் ஜபிக்கிறேன், இவ்வளோ நாள் நான் வேதத்தை வாசிக்கிறேன், இத்தனை நாள் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் போராடி ஜபிக்கிறேன், உபவாசம் பண்ணேன், இந்த ஜபத்தில் கலந்து கொண்டேன், அந்த ஜபத்தில் கலந்து கொண்டேன். ஆனா எதுவுமே நடக்காதது போல ஒரு சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு சில நேரத்தில் நாம சந்தேகப்படுகிற அளவுக்கு சிலருடைய வாழ்க்கையில சில நிர்பந்தமான சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஹல்லேலூயா. சிலர் நினைக்கலாம், ஆண்டவர் இதெல்லாம் செய்யறது இல்லை, அது அப்பப்போ நடக்கும், அதெல்லாம் அப்படியே தானா நடக்கிறது, தலையெழுத்தின்படி நடக்கிறது, இதன் மத்தியில் ஜபகமெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஏதோ கர்த்தர் நம்மளுக்கு ஆண்டவர் ஏதோ சில நேரத்தில் தான் செவி கொடுக்கிறார், மற்ற நேரத்திலலாம் அது தானா நடக்குதுன்னு நினைக்கிறவங்க உண்டு. நல்லா கவனிக்க. நம்முடைய போராட்டத்தின் நேரத்தில், நம்முடைய பாடுகளின் நேரத்தில், நம்முடைய தலைக்குனிவின் நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார், நான் இங்கே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் இங்கே தான் இருக்கிறேன். வேதத்தில் சில நேரத்தில் நம்மளை பார்த்து, சிலரை பார்த்து சொன்னாங்க, உன் தேவன் எங்கே? அவர் இருக்கிறாரா இல்லையா? வாசிக்க சங்கீதத்தின் புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அல்லேலூயா. நீ இவ்வளவு ஜெபம் பண்றிய, உனக்கு என்ன நடந்துச்சு? உன் தேவன் எங்க? அல்லேலூயா. சிலருடைய வாழ்க்கையில சிலர் கேள்வி கேட்பாங்க. அது உங்க மனைவியா இருக்கலாம், உங்கள் கணவனா இருக்கலாம், உங்களோடு கூட இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், சொந்த பந்தங்களா இருக்கலாம், உங்க பெற்றோர்களா இருக்கலாம். ஆண்டவர் ஆண்டவர்னு ஓடுறியே, ஜபம் ஜபன்னு ஓடுறியே, பைபிள் பைபிள்னு எப்ப பாரு கர்த்தர் கர்த்தர்னு சொல்றியே, அப்போ ஆண்டவர் உன் கூட இருக்கிறார்னா உன் தேவன் எங்கே? அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில உன் கர்த்தர் எங்க? இனி இப்ப இவ்வளவு கஷ்டப்படுறிய, நெருக்கப்படுறிய, உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. சிலர் கண்ணீரே உணவாயிற்று. அழுது அழுது இவங்க சொல்றதும் அவங்க சொல்றதும் நம்மளை நெருக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அவங்க சொல்றது இவங்க சொல்றதெல்லாம் நீங்க காதுல வாங்கி அதற்காக அழ வேண்டாம். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் இங்கே இருக்கிறேன். அல்லேலூயா. உன்னுடைய கஷ்டம், எந்த கஷ்டத்தின் சிச்சுவேஷன் வருதோ அந்த சூழ்நிலையின் மத்தியிலே கர்த்தர் சொல்றாரு, நான் இங்கே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய வேதத்தின்படி சீஷர்கள் படகுல பிரயாணம் பண்ணும்போது ஆண்டவர் அங்கே அவர்களோடு கூட இல்லை. அது அவங்களுடைய எண்ணம். ஆண்டவர் அவர்களை துரிதப்படுத்திட்டார். மார்க்கு சுவிசேஷத்தில் இந்த இப்படிப்பட்ட காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. மார்க்கு எழுதின சுவிசேஷம் எந்த அதிகாரம்? 6ஆம் அதிகாரம் 45, 46 2 வசனங்களை வாசிங்க பார்க்கலாம். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பிறகு தம்முடைய சீஷர்களை படகில் ஏறி தமக்கு முன்னே போகும்படி அவர்களை துரிதப்படுத்தினார். ஆண்டவர் அவங்க கூட போகல. நல்லா கவனிங்க. இப்போ படகு பாதி தூரம் போன உடனே அங்கே கடல் கொந்தளிக்கிறது, புயல் காற்று அடிக்கிறது, படகு கவிழ்ந்து விடுமோ என்கிற எண்ணம் வருகிறது.
அப்படி வரும்போது இவங்களுக்குள்ள இருக்கிற எண்ணம், அவ்வளவுதான் நம்ம கதை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு, இந்த கடல்லே நாம மூழ்கி சாக போறோம்னு சொல்லி அவர்கள் எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. பயப்பட ஆரம்பித்தார்கள். ஆனா கர்த்தர் அங்கேதான் இருக்கிறேன் என்பதை நிரூபிக்கிறதுக்காக கடல் இரவின் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்தார். ஹல்லேலூயா. அவங்க எத்தனை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்காங்கன்னு தெரியல, நல்லா கவனிங்க. கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுது கர்த்தர் தூரத்துக்கும் சமீபத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். நாம எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் அவர் பார்வை நம்ம மேலேயே இருந்து கொண்டிருக்கு. ஒருவேளை புயல் காற்று அடிக்கலாம், படகு கவிழ்கிறான் போல இருக்கலாம், இவங்க நினைச்சாங்க நம்ம கூட ஆண்டவர் இல்லை. ஆனால் ஆண்டவர் அங்கேதான் இருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் அந்த இடத்துல வந்து ஆண்டவர் கடலில இரவில் 4ஆம் ஜாமத்தில் கடல் மேல் நடந்து வந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். எனக்கு உங்க கொந்தளிக்கிற சூழ்நிலைகள், உங்க வாழ்க்கையில சில போராட்டங்கள், பிரச்சனைகள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள், வாழ்க்கை மூழ்கி போகிற சூழ்நிலைகள் மத்தியில கர்த்தர் இருக்கிறாரா? ஒரு நன்மை நடக்குமா? அற்புதம் நடக்குமா? ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வாரா என்று நாம் நினைக்கும் போது கர்த்தர் சொல்றார், இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்க 51ஆம் அதிகாரம், அதே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 22, இந்த 51 கண்டினியூஷன் தான் இந்த 52. 51:22 கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். ஹல்லேலூயா. இது மே மாசத்துக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதையா இப்பவே சொல்லிட்டீங்க? ஹல்லேலூயா. அடுத்த மாசத்துக்கு இப்பவே ஜெபம் பண்ணிட்டேன். போன வாரமே மே மாதத்துக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம். இப்போதிருந்தே ஜெபம் பண்ணுங்க, பரவாயில்ல. மே மாசம்னா 1ஆம் தேதி தான் ரொம்ப சர்ப்ரைஸா எடுத்துன்னு வரணும் வாக்குத்தத்தம் இல்லை. மே மாதத்துக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் எழுதி வச்சிருக்கிறேன். மே 2026 தேவன் அதற்காக அந்த மாசத்துக்காக இப்பவே பேசிட்டார். தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன். இனி உன் உக்கிரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ குடிப்பதில்லை. கர்த்தர் தத்தளிப்பின் பாத்திரத்தை நீக்கி போடுகிற சொல்றாரு. நீ தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். ஆசீர்வாதம் கிடைக்குமா கிடைக்காதா? கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையா? நன்மை கிடைக்குமா கிடைக்காதா? எனக்கு இந்த ஆசீர்வாதம் வருமா வராதா? ஏன் எதுக்கு எப்படி ஏதுன்னு தத்தளித்துக் கொண்டிருக்கலாம். கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், இதோ இங்கே இருக்கிறேன். எந்த சூழ்நிலையில் நீங்கள் தத்தளிக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம், சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. சங்கீதம் 42 10ஆம் அதிகாரத்தை படிச்சீங்கன்னா அங்க ஒரு கூட்டம் கேட்குது, உன் தேவன் எங்கே என்று. அங்க ஒரு கூட்டம் கேட்குது. வாசிங்க 42:10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோட முதல் சொன்னாங்களா, உன் தேவன் என்று அவர்கள்னா உங்க சொந்தம், உங்க பந்தம், உங்க கணவன், உங்க மனைவி, உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர்கள், உங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர்கள். இப்ப ரெண்டாவது யார் கேட்கறதா, உன் தேவன் எங்க? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, இவ்வளவு போராட்டம் இருக்குது, இவ்வளவு பாடுகள் இருக்குது, நீ ஜெபிக்கிற, நீ உபவாசிக்கிற, நீ அழுது புலம்பி ஜெபிக்கிற, உன் தேவன் எங்க என்று யார் கேட்கிறதா? சொல்லுங்க, யார் கேட்கிறது? கர்த்தர் கேட்கிறார். யார் கேட்கிறது? சத்துருக்கள். ஹல்லேலூயா. 42:10. உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல் இருக்கிறது. ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம சத்துருங்க கேட்பாங்க, நம்ம அழிந்து போகணும்னு நினைக்கிறவங்க கேட்பாங்க, நாம நல்லா இருக்க கூடாதுன்னு ஒரு கூட்டம் நினைக்கும். ஹல்லேலூயா. வெளியே பார்க்கறதுக்கு சந்தோஷமா பேசுவாங்க, ஆனா நாம நல்லா இருக்க கூடாது, எப்ப இவன் விழுவான், எப்ப இவங்க அழிவான்,
எப்போ இவனுக்கு ஆபத்து வரும், எப்போ இவன் ஒன்றும் இல்லாமல் உட்காருவான், எப்போ இவனுக்கு வாழ்க்கையில் சில காரியங்கள் நடக்குன்னு சொல்லி நமக்கு எதிராய் ஒரு கூட்டம் எப்பவுமே செயல்படும். ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் மத்தியில, அவர்கள் கேட்கிற கேள்விகள் மத்தியில உன் தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், நான் இங்கே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன் கூட தான் இருக்கிறேன். அப்புறம் ஏன் எனக்கு போராட்டம், அப்புறம் ஏன் எனக்கு நெருக்கம், அப்புறம் ஏன் எனக்கு கண்ணீர், அப்புறம் ஏன் எனக்கு பாடுகள், அப்புறம் ஏன் எனக்கு பிரச்சனைகள்? நல்லா கவனிங்க, பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா தான் பிரச்சனை. அல்லேலூயா. கர்த்தர் உங்க கூட இல்லைன்னா தான் பிரச்சனை. ஆனா கர்த்தர் உங்க கூட இருந்து பிரச்சனைகள் பாடுகள் வந்தா கர்த்தர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா எல்லாவற்றையும் ஆண்டவர் உடைத்து கொண்டே வருவார். நம்முடைய தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. சத்துருக்களுக்கு தெரியல நம்ம தேவன் எங்கன்னு, ஆனா நமக்கு தெரியும். நம்மை கைவிடாத தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று யார் கேட்டதா? சத்துருக்கள் கேட்டார்கள். அடுத்தது சங்கீதம் 115 அதிகாரம் 2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 115 அதிகாரம் 2 வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய தேவன் இப்போது எங்கே என்று யார் சொல்றது? புறஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், நமக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நம்ம வேலை ஸ்தலத்தில் தேவனை அறியாதவங்க, ஆண்டவரை பற்றி தெரியாதவங்க சில பேர்லாம் இருப்பாங்க. இவங்க நல்லா ஜெபம் பண்றாங்களே, சர்ச்சுக்கு போறாங்களே, இதை பண்றாங்களே, அப்புறம் ஏன் இவங்களுக்கு இந்த வியாதி வந்துச்சு, அப்புறம் ஏன் இந்த நஷ்டம் வந்துச்சு, அப்புறம் ஏன் இவங்க இப்படி இருக்கிறாங்க? புறஜாதிகள் சொல்லுவாங்க. ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு, நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன், நான் இங்கேதான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நம்முடைய மத்தியில், நம் போராட்டத்தின் மத்தியில, நம்முடைய பாடுகள் மத்தியில கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மை விட்டு ஒருபோதும் அவர் விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். சில நேரத்தில் சில பிரச்சனைகள் பாடுகள் வர்றதுனால நாம் என்ன நினைக்கிறோம்? ஆண்டவர் என்ன கை விட்டாரு, அதனால, நல்லா கவனிங்க, அதனால பாவத்தின் ஆழத்திற்கு போனவர்கள் இங்கே உண்டு. கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் எனக்கு உதவி செய்யல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்யல, கர்த்தர் என் ஜபத்தை கேட்கலன்னு சொல்லி பாவத்தின் ஆழத்துக்கு தேவனை விட்டு தூரமாய் போனவர்கள் உண்டு. ஆனா கர்த்தர் மறுபடியும் ஆண்டவர் சொல்றார், நான் இங்கே தான் இருக்கிறேன். அல்லேலூயா. உன் கூட தான் இருக்கிறேன். உன்னுடைய தோல்வியின் மத்தியில தான் நான் உன்னோடு கூட இருக்கிறேன். புயல் காற்றின் மத்தியில தான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் மத்தியில தான் நான் மத்தியில உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எசேக்கியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னுடைய உயிரை எடுக்க போறேன். அதாவது நீ நாளைக்கு இந்த நேரத்தில் நீ மரித்து போவாய், உன் வீட்டு காரியங்களை ஒழுங்குபடுத்து. எசேக்கியா ராஜா ஜெபம் பண்ண போது கர்த்தர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்தார். வியாதியில் இருந்தாலும் வியாதியில் இருக்கிற மனுஷன் ஆண்டவரோட பேசி கொண்டிருக்கிறார். காரணம், அங்கேதான் கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அப்ப அங்க இருக்கிற கர்த்தரை நாம உபயோகப்படுத்தணும், பேசணும், கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். ஆமென். சரி, 2 காரியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பொழுது கர்த்தர் நம்மோடு கூட நம்ம இடத்துல ஆண்டவர் தங்கி இருப்பார். இங்க வேதம் சொல்லுது, ஏசாயா 52:6, இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீ கஷ்டப்பட்டதும், கண்ணீர் விட்டதும், நொறுங்கி போனதும், ஒடுங்கி போனதும் போதும், நான் உன் கூட தான் இருக்கிறேன். அதுக்கு மாறா நாம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒன்று 52 அதிகாரம் 1 வசனத்தையும் 2 வசனத்தையும் வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள், விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை. ஹல்லேலூயா. எழும்பு எழும்பு சீயோனே, எழும்ப கர்த்தர் ஆண்டவர் அழைக்கிறார்.
சில நேரத்தில் எல்லாரும் கேட்கறதுனால உன் கர்த்தர் எங்க, நீ இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கிற, உனக்கு நீ ஜெபித்த தேவன் எங்க, நீ உபவாசம் பண்ணிய, நீ இவ்வளவு காணிக்க கொடுத்திய, இவ்வளவு ஊழியம் பண்ணிய, ஓடனிய, இவ்வளவு காரியங்களை செய்திய, உன் தேவன் எங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளிருந்து ஒரு மனுஷன் கேட்பான். இன்னைக்கு சிலர் நல்லா கவனிங்க, அவர்கள் கேட்டார்கள், இரண்டாவது சத்துருக்கள் கேட்டார்கள், மூணாவது புறஜாதிகள் கேட்டார்கள். சில நேரத்தில் உனக்குள்ள இருக்கிற நீயே கேட்கிற. அல்லேலூயா. சிலருக்குள்ள இருக்கிற நீங்களே கேட்கறீங்க, நான் இவ்வளவு ஜெபம் பண்றேன், இவ்வளவு ஓடினேன், இவ்வளவு ஆண்டவருக்காக காரியங்களை செய்தேன், உண்மை உத்தவமா இருந்தேன், இவங்க எல்லாம் பாவம் செய்யும் போது நான் பரிசுத்தமா இருந்தேன், எல்லாம் செய்தோம், என் தேவன் எங்கே, ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிற கர்த்தர் எங்க? கர்த்தர் சொல்றாரு, ஓ நான் இங்கே தான் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்ற, நான் இங்கே தான் இருக்கிறேன், உனக்குள் தான் இருக்கிறேன், உன் சூழ்நிலை மத்தியில் தான் இருக்கிறேன், நிச்சயம் நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஹல்லேலூயா. அப்ப என்ன செய்யணும்? எழும்பணும். அவன் கதை இவன் கதை, அவன் பேசுறது இவன் பேசுறதெல்லாம் தூரம் தூக்கி போடு. மற்றவன் டிஸ்கரேஜ் பண்ணுவான், இவ்வளவு ஜெபம் பண்ணியப்பா, இது பண்ணியப்பா, உபவாசம் போட்டியப்பா, உனக்கு என்ன நடந்துருச்சு, உனக்கு என்ன அற்புதம் நடந்துருச்சு, உனக்கு என்ன வேலை கிடைச்சிச்சா, கல்யாணம் ஆச்சா, இல்ல இதாச்சா அதாச்சா, நீ எப்படி இருக்கிற சொல்லுவான். உலகத்தான் சொல்லுவான். தேவனுடைய பிள்ளைகளை டிஸ்கரேஜ் பண்றதுக்காக சில சத்துருக்கள் எழும்பி சொல்லுவாங்க. உன் மனசாட்சியை கூட சொல்லலாம். அது நிமித்தம் சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு, எழும்பு. அல்லேலூயா. தேவனுக்காக உற்சாகமாய் எழும்பு. ஆண்டவர் உன்னுடைய காரியங்களை அவர் பார்த்துக் கொள்வதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக என்ன செய்யணும்? நாம செய்யாம விட்டதை சொல்றேன். சோர்ந்து போய் எழும்பல, ஒடுங்கி போயிட்டோம். ஆண்டவர் சொல்றார், நான் இங்க தான் இருக்கிறேன், நீ எழும்பு. ஆமென். அல்லேலூயா. இரண்டாவது யாத்திராகம புஸ்தகம் என்ன செய்யணும்? யாத்திராகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். மண்ணினாலே பலிபீடத்தை எனக்கு உண்டாக்கி அதின்மேல் உன் ஆடுகளையும் உன் மாடுகளையும் சர்வாங்க தகன பலியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்துவாயாக. நான் என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் உன்னிடத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மிடத்தில் இருக்கிறார் என்பதை சொல்ற வரைக்கும் அமைதியா இருப்பீங்க, சொன்னா கோச்சிக்கீங்க. ஆண்டவர் இருக்கிறார் என்பதை நாம எப்போ உணர முடியும்? அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் போது. அல்லேலூயா. அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும். ஒன்று, நாம் எழும்பணும். இரண்டாவது, அடுத்தது என்ன பண்ணணுமா? அவர் நாமத்தை உயர்த்தணும், பிரஸ்தாபப்படுத்தணும், பாடணும், துதிக்கணும், அவர் நாமத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். நாம இன்னைக்கு சொல்றோம், நான் எத்தனையோ திட்டங்களை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும்னா நம்ம பிரச்சனையே நமக்கு தலை மேல இருக்குது. நான் போய் யாரை கூட்டினு இருந்தேன்? அல்லேலூயா. நான் போய் எத்தனை பேரை கூட்டினு இருந்தேன்? எத்தனையோ காரியம். வெளியே ஒரு பேனர், ஒரு சின்ன வால் பேனர் ஒட்டி வச்சிருக்கிறேன். ஒரு சனிக்கிழமை என்ன சனிக்கிழமை? ஃபர்ஸ்ட் சனிக்கிழமை ஃப்ரெண்ட்ஸ் சனிக்கிழமை, ரெண்டாவது சனிக்கிழமை ரிலேட்டிவ்ஸ் சனிக்கிழமை, மூணாவது சனிக்கிழமை நியூஸ் ஹோல் சனிக்கிழமை. இது போல நிறைய ஒட்டி இருக்கிறோம். யாராவது என்னைக்காவது இதுக்கு கீழ்ப்படிஞ்சு ஞாபகம் வச்சு ஃப்ரெண்ட்ஸையோ ரிலேட்டிவ்ஸையோ நியூஸ் ஹோல்ஸையோ கொண்டு வந்தோமா? கொண்டு வந்தீங்களா? சிலர் கொண்டு வந்தாங்க. அல்லேலூயா. சிலர் அதை பற்றி ஞாபகம் இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம நெருக்கம், நமக்கு இருக்கிற போராட்டமே நமக்கு பெருசா இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, எங்க இருக்கிறாரா? நான் இதோ இங்கே தான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா? நான் வந்து, நீ ஆண்டவர் நாமத்தை உயர்த்துங்க, ஆண்டவரை பற்றி சொல்லுங்க. உனக்கு பிரச்சனை, உனக்கு போராட்டம் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நமக்கு டெய்லி ஃபோன் வரும். HDFC, பஜாஜ் ஃபைனான்ஸ், SBI பேங்க், இங்க அங்க இருந்தெல்லாம் ஃபோன் வரும். என்ன எதுக்கு வரும் ஃபோனு? லோனுக்கு. லோன் கொடுக்குறேன்றானே, அவனுக்கு கடன் இல்லாம இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஃபோன் பண்ணி லோன் வாங்கிக்கோங்க, லோன் வாங்கிக்கோன்னு கூப்பிட்டாரு. அவருக்கு கடன் இல்லாம இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க?
அவருக்கு கடன் இருந்தாலும் அவர் வேலை என்ன பண்றாரு? நான் என்னுடைய காரியத்தை நான் சோர்ந்து போகாம நான் செய்யணும். இத்தனை பேரை நான் இந்த கடன் வாங்குறதுக்கு இந்த பேங்க்குள்ள நான் கொண்டு வரணும். இத்தனை பேரை நான் பார்க்கணும். அல்லேலூயா. நாம தான் நமக்கு பிரச்சனை வந்தா ஒடுங்கி போயிருது. ஆமென். நமக்கு பிரச்சனை வந்தா உடனே ஒடுங்கி போயிருது. ஆண்டவரை துதிக்கிறது இல்லை, ஜபிக்கிறது இல்லை, ஆத்தும ஆதாயம் பண்றது இல்லை. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்கள். அப்போ உங்க சூழ்நிலையின் மத்தியில கர்த்தர் கிரியை செய்வதை பார்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அவங்க கேட்பாங்க, உன் தேவன் எங்கே? அவர்கள் கேட்டார்கள். சத்துருக்கள் கேட்டாங்க, உன் தேவன் எங்கே? மூன்றாவது புறஜாதிகள் கேட்கிறாங்க, உன் தேவன் எங்கேன்னு. எத்தனை பேர் என்ன கேட்டாலும் நீங்க ஆண்டவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. துதியின் மூலமா பிரஸ்தாபப்படுத்துங்க, பாட்டு மூலமா பிரஸ்தாபப்படுத்துங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 4 வார்த்தை ஆண்டவரை பற்றி சொல்வதன் மூலமா பிரஸ்தாபப்படுத்துங்க. ஆத்தும ஆதாயம் செய்வதில் தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துங்க. அப்பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. 1 எழும்பணும், 2வது ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தணும், 3வது அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிச்சீங்கன்னா எங்கே கர்த்தர் இருக்கிறார் வாசிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் ஒரு நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திலிருந்து ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. ஆண்டவர் வந்துட்டார். இது தேவனுடைய பிரசன்ஸ். தேவனுடைய ஆண்டவர் வந்துட்டார். எங்கே ஒருமனப்பட்டு தேவ பிள்ளைகள் கூடுகிறார்களோ அங்கே கர்த்தர் இருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், இதோ இங்கே தான் இருக்கிறேன். அப்ப நம்ம கூட இல்லைன்னா நாம எழும்பலன்னு அர்த்தம். 2வது நம்ம கூட இல்லைன்னா நாம ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தலன்னு அர்த்தம். 3வது நம்மோட மத்தியிலே கர்த்தர் இல்லைன்னா இல்லைன்னா நாம ஒருமனப்படலன்னு அர்த்தம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. சொல்லுவாங்க, இவர் ஆராதனை நடத்தினா பிரசன்ஸா இல்லை, அவரு நடத்தினா பிரசன்ஸா இருக்கு. அந்த இடத்துல அந்த ஊழியக்கார் வந்தா பிரசன்ஸா இருக்குது, நல்ல அனாயிண்டிங்கை உணர முடியுது. இவங்க பாட்டு பாடினா அனாயிண்டிங்கை உணர முடியல. ஹல்லேலூயா சொல்லுவான். ஹல்லேலூயா. அந்த இடத்துல ஆவி இல்லை, இந்த இடத்துல ஆவி இல்லை. இது நீ கண்டுபிடிச்சது. ஆமென். ஹல்லேலூயா. நீ கண்டுபிடிச்சது. எப்படி கண்டுபிடிச்சோன்னா, நமக்கு ஒரு மனம் இல்லாததுனால நமக்கு ஆவி எங்க இருக்குது, எங்க ஃபீல் பண்றோம்னா, ஒரு நல்ல எல்லாரும் நமக்கு பிடிச்ச இடம் இல்ல நமக்கு பிடிச்ச ஊழியக்காரரு நமக்கு பிடிச்ச சூழ்நிலை வந்தா அங்க ஒன்னஸ் வருது. அதனால தேவ பிரசன்னத்தை உணர்றோம். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு பிடிக்காத சூழ்நிலை, நமக்கு பிடிக்காத இடம், நமக்கு பிடிக்காத சில காரியங்கள் இருக்கும்போது நமக்கு பிரசன்னத்தை உணர முடியல. ஹல்லேலூயா. அப்படி இல்லை. கர்த்தருக்கு பிரியமானவன் பாபிலோனிலும் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவான். ஹல்லேலூயா. எங்க? பாபிலோன்ல. எந்த இடத்திலும் சினிமா தியேட்டருக்குள்ள நீங்க நின்று சினிமா பார்க்கறதுக்கு இல்லை, சினிமா தியேட்டருக்குள்ள நீங்க நின்று கைப்பிரதியை கொடுத்தாலும் அங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியும். நான் கொடுத்திருக்கிறேன். சினிமா தியேட்டர் வாசப்படியில் நின்று கைப்பிரதி கொடுத்திருக்கிறேன். காலேஜுக்கு முன்னாடி நின்று வாலிப பிள்ளைகளுக்கு கைப்பிரதி கொடுத்திருக்கிறேன். எந்த இடத்திலும் சாராய கடையாண்ட நின்று கைப்பிரதி கொடுத்திருக்கிறேன். நல்லா கவனிங்க. விபச்சாரம் நடந்த இடத்துல நம்ம ஊழியம் நடந்திருக்குது. அந்த இடத்துல தேவ பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறேன். அப்போ இடம் பிரச்சனை இல்லை, ஆளு பிரச்சனை இல்லை, ஒரு மனம் முக்கியம். அல்லேலூயா. ஒரு மனம் இல்லைன்னா தேவனுடைய அந்த தேவன் இருக்கிறத உணர முடியாது. ஒரு மனம் மிகவும் அவசியம். 4 பேர் ஜெபிக்கிறோம்னா 4 பேருக்கு ஒரு மனம் இருக்கணும். 10 பேர் கூடி ஜெபிக்கிறோம்னா 10 பேருக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். இதை பற்றி யோசிக்கிறது, அதை பற்றி யோசிக்கிறது, அவங்க இப்படி பண்ணிட்டாங்க, இவங்க அப்படி பண்ணிட்டாங்க. எப்பவுமே பிரேயருக்கு வந்துட்டீங்கன்னா உலக காரியத்தை பேசாதீங்க. அல்லேலூயா சொல்லுவான்.
அல்லேலூயா. தேவ சமூகத்துல வந்துட்டோம், ஜெபத்துக்கு வந்துட்டோம்னா உலக காரியத்தையோ உலக மனிதர்களை பற்றி யோசிக்காதீங்க, கர்த்தருடைய காரியத்தை மட்டும் யோசிங்க. அல்லேலூயா. நல்லா கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு ஏன் ஆராதனை நேரத்துல சத்தமா துதிங்க, இவர் துதிக்க மாட்டேங்கிறாங்க, அவங்க துதிக்க மாட்டேங்கிறாங்க, நீ கண்ட மூடு, நீ கூட சேர்ந்து பாடு, கை தட்டி ஆராதிப்போம். ஏன் ஒருத்தர் போராட வேண்டியதா இருக்குது? ஏன் போராட வேண்டியதா இருக்குதுன்னா நம்ம சிந்தனை தேவனோடு இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம சோக கதை, சொந்த கதை, நம்ம தோல்வி, இழப்பு, வீட்டு பிரச்சனை எல்லாத்தையும் எங்க வந்து யோசிக்கிறது? இங்க வந்து யோசிக்கிறது. அதை சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. ஆமென், அல்லேலூயா. அது சொல்றதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குது. என்ன நேரம் அது? என்ன நேரம்? ஜெபிக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற நேரத்துல தான் நம்ம சொந்த கதை, சோக கதையெல்லாம் பாரத்தை இறக்கி வைக்கணும். மற்ற நேரத்தில் கர்த்தரோடு இணைக்கப்பட வேண்டும், தேவனை நல்லா துதிக்கணும், ஒருமனப்படணும். அப்போ நாம ஒருமனப்படும் போது கர்த்தர் நம்மத்தில் இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் வாக்கு பண்ண, இது வாக்கு தத்துவம். ஏசாயா 52 அதிகாரம் 6 வசனத்தின் 6 வசனம், இது வாக்கு தத்துவம். இதோ இங்கே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க சூழ்நிலை மத்தியில் கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை அவங்க கேட்கலாம், அவர்கள் கேட்டார்கள் உன் சத்துருக்கள், அதாவது அவர்கள் கேட்டார்கள் உன் தேவன் எங்கே? இரண்டாவது உன் சத்துருக்கள் கேட்டார்கள் உன் தேவன் எங்கே? மூன்றாவது புறஜாதிகள் கேட்டாங்க உன் தேவன் எங்கே? நாலாவது நீங்களே கூட கேட்டுக்கலாம், என் தேவன் எங்கே என்று. உன் தேவன் உன்னோடு தான் இருக்கிறார். அல்லேலூயா. உன்னை விட்டு விலகாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை கைவிடாத தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன். நீ தண்ணீர்களை கடக்கும் போது, நீ அக்கினியை கடக்கும் போது அவைகள் உன்மேல் பொருளாதிருக்கும், வேகாதிருக்கும். காரணம் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நீ நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட வேண்டாம். காரணம் தேவரீர் உன்னோடு கூட, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஆனால் நாம் எழும்பணும், நாம ஒருமனப்படணும், ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தணும். இப்படி தேவனோடு இணைக்கப்பட்டிருக்கிறவர்கள் தேவனுடைய பிரசன்னத்தை எப்போதும் உணர முடியும். ஆமென், அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆவியானவரை எங்களை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்களை முழுவதுமாய் தாழ்த்துகிறோம். ஆண்டவரை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரை எங்களை தாழ்த்தி தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நல்லா கண்ணை மூடி கர்த்தர் உங்களோடு கூட தான் இருக்கிறார். இரவும் பகலும், இரவில் அக்கினி ஸ்தம்பமாக, பகலிலே மேக ஸ்தம்பமாக, நம்மோடு கூட விலகாத தேவனாக ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மை வழிநடத்துவார், கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். இன்னைக்கு வேணா உங்க சத்துருக்கள் சொல்லலாம், உங்க சத்துருக்கள் சொல்லலாம், என்னுடைய வாழ்க்கையில எங்க ஆண்டவர்னு சொல்லலாம், உங்களை பார்த்து பரியாசம் பண்ணலாம். அது நிமித்தம் நீங்க சில நேரத்தில் தலை குனிந்து போகிற சூழ்நிலைகள் வரலாம். ஆனா கர்த்தர் ஒரு நாளும், ஆண்டவர் ஒரு